ஆனா ஏன் இவ்வளவு அவசரமா போனார்? விரும்பி போனாரா எடப்பாடி, இல்ல மிரட்டி வர வைக்கப்பட்டார்? அந்த பாயிண்ட் தான் வர. மிரட்டியாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கடந்த 2 மாதங்களாக நான் கொடுத்த பல பேட்டிகள்ல தொடர்ந்து சொல்றேன், அவருடைய சம்பந்தி வீட்டில் நடந்த ரெய்டு ஒரு நாளில் கடந்து போக முடியாது. அது சட்ட நடவடிக்கை, விசாரணை அமைப்புகள் செய்கிற ஒரு வழக்கமான நடவடிக்கைன்னு கடந்து போக முடியாது. இரட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணையத்தில் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற அளவுக்கு உயிரோட்டமாக இருக்கிறதையும் மறந்துடாதீங்க. செங்கோட்டையினுடைய அதிருப்தி, ஓபிஎஸ் பயன்படுத்துகிற சில வார்த்தைகள், எடப்பாடியை விட்டு விட்டு வந்தாலும் சரி, அவரோடு வந்தாலும் சரின்னு தினகரன் சொன்ன வார்த்தைகள், இதையெல்லாம் புள்ளிகளை இணைச்சு பார்த்தால் மிக விரைவில் அவருடைய கைகள் முறுக்கப்படும் அரசியல் ரீதியாக நான் சொன்னவருடைய தொடர்ச்சி தான். இதை ஒரு 2 வாரம் முன்னாடியே எடப்பாடி வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். பிஜேபியோட கூட்டணி வருமானா இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் கூட்டணி கிடையாதுன்னு ஜெயக்குமார் எடப்பாடி மாறி மாறி சொன்னாங்களே, அந்த எடப்பாடி காணாமல் போய்விட்டார். ஜெயக்குமார் சீனுக்கே வரல. என்ன சொன்னார்? கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம், 6 மாசம் போருங்க அப்படின்னு சொல்லி தள்ளிவிட பார்த்தாரே தவிர அந்த உறுதி காணாமல் போனதுதான் முதல் புள்ளி. நேற்று டெல்லி பயணம் அந்த தயக்கத்தை, அந்த ஒரு இதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அவர் மிரட்டின்னு நம்ம எப்படி வேணாலும் வார்த்தைகள் அவங்க வசதிக்கேற்ப பயன்படுத்தலாம். ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு தான் அவர் போனார். மற்றபடி தேர்தல் கூட்டணியை உறுதிப்படுத்துகிற நேரம் இது அல்ல. ஒன்றுபட்ட அதிமுகவும் பேசப்பட்ட விஷயங்களில் ஒன்று. அதுக்கு எடப்பாடி என்ன சொன்னார், அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் போக போக தான் நமக்கு வெளியில வரும்.